நான் சொல்றத செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன். ஐயோ, என் பிள்ளை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்குதே ராஜா, யாருப்பா இதெல்லாம் செஞ்சது? நான் தான். நடந்தது சுருக்கமா சொல்றேன். தியாகி சின்னையாவோட பேத்திய உங்க பையன் கெடுத்துட்டான். அட பாவி, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? கார்பரேஷன் குழாவுல தண்ணி வரலனாவே கவர்னருக்கு பெட்டிஷன் கொடுப்பான் அந்த தியாகி. இது உங்களுக்கு தெரியுது, உங்க பிள்ளைக்கு தெரியலையே. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன ஆகும் உங்க பிள்ளை கிட்ட விளக்கமாவே சொல்லிருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்களுக்கு என்ன ஆகும் இப்ப சொல்றேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஊர் உலகத்துல உங்க பேர் கெட்டு போயிடும். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க தேர்தலில் தோத்து போயிடுவீங்க. டெபாசிட் கூட கிடைக்காது. தியாகி சின்னையாவோட பேத்திய உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு வேலைக்காரிய மருமகளாக்கிட்டாங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேர்தலை ஜெயிச்சிடுவீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. மானம் மரியாதையை இழந்து தேர்தலில் தோக்கணுமா, இல்ல மானம் மரியாதையை காப்பாத்துக்கிட்டு தேர்தலில் ஜெயிக்கணுமா? வேலு, ஏழை பொண்ணாச்சு நீ விளையாட நினைக்காத. ஏழைங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்னு பாரதிதாசனே சொல்லியிருக்கிறார். ஓடப்பரா இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகி விடுவார் உணரப்பர்.